இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், வீடு திறந்திருந்தா ஏதோ ஒண்ணு போந்துருமா? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னடி சம்பந்தம்? எழுந்து வெளியே போடி. வெளியே போக தான் போறேன். ஆனா இந்த ஜீவா இந்த வீட்டு புள்ள, இவன் ரகுராமுடைய புள்ள. இனிமே இவன் இங்கதான் இருப்பான். புள்ளன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா நாங்க ஏத்துக்கணுமா? ஏத்துக்க மாட்டீங்கன்னு தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் பையனோட இங்க வந்திருக்கேன். எந்த வழியில வந்து என்ன மிரட்டி பார்க்கணும்னு நீ நினைச்சாலும் உடனே பயந்து உனக்கு வளைஞ்சு கொடுக்கிற ஆள் நான் இல்லை. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனா ரகுராம், சட்டப்படி அனுப்பின நோட்டீஸ்க்கு நீ பதில் சொல்லிதானே ஆகணும். வக்கீல் நோட்டீஸ் தானே, பதில் நோட்டீஸ் அனுப்பிட்டா போது. பெரியப்பா சொன்ன மாதிரி நீ நினைக்கிறதெல்லாம் எங்க கிட்ட செல்லுபடி ஆகாது. இடத்த காலி பண்ண. ஏய் மாயா, பெரிய வக்கீல் ஆயிட்டோங்கிற திமிரா? இத பார், இந்த விஷயத்தை நான் அவ்வளவு சுலபத்துல விட்டுற மாட்டேன். நீ பதில் நோட்டீஸ் அனுப்பு, நம்ம கோர்ட்ல சந்திப்போம். எல்லாத்துக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம். ஒரு பிளட் டெஸ்டுக்கே மயக்கம் போட்டு விழற இவனை நம்பி நீ கோட்டையை பிடிக்க போறியாக்கோ? புவனா, நீ மண்ணை கவ்வ போறது உறுதி. யாரு யார மண்ணை கவ வைக்கிறாங்கன்னு பாக்கணும். என்ன ஜானகி அம்மா, ஜீவாவ உன் புருஷனோட புள்ளன்னு நிரூபிக்க தான் போறேன். உங்க சொத்துல பங்கு பிரிச்சு கொடுத்துதான் ஆகணும். இத நான் அவ்வளவு சுலபத்துல விட்டுற மாட்டேன். இனி உன் வீடு நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து பேய் விட ஆக போகுது. வாங்கன போல. என்ன பத்மா, பார்வதி, என்ன சொத்தை பிரிச்சிடலாமா? அப்போ 3 பங்கு இல்ல 4 பிரிச்சிடலாம். அது கூடிய சீக்கிரமாவே நடக்கும். ரகுராம், இதுக்கு நீ உன் பொண்டாட்டிய ராஜினாமாவே பண்ண வச்சிருக்கலாம். அதுக்குதான் இத்தனை நாடகமும் எனக்கு தெரியாதா என்ன? ஆனா அதை உன் கனவுல கூட நான் நடக்க விட மாட்டேன். சீக்கிரமாவே பண்ணு. ஏய்,